நெக்ஸ்ட் வந்து 7th சம். ஈஸியான சம் தான், சிம்பிள் சம். ஆனால் இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் which divides to 1230, that is 1230 and 1926. என்ன கொடுத்துருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர். போனதில் நம்ம வெச் பண்ணோம்ல, a is equal to bq plus r அப்படின்னு, தட் இஸ் a is equal to லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தோம் இல்லையா, அந்த பேசிஸில் தான் சொல்லியிருக்காங்க. which டிவைட்ஸ்னா நம்ம 1 to 6 சம்ஸில் பார்த்தோம் இல்லையா. டிவைட்ஸ்னா என்ன பார்த்தோம், கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. என்ன பார்த்தோம்? டிவைட்ஸ்னா டிவிடெண்ட் இல்லையா, அங்கே பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம்? டிவிடெண்ட், டிவைசர், கோஷன் அண்ட் தென் ரிமைண்டர் பார்த்தோம் இல்லையா. ஓகேவா, அதே மாதிரி தான். லீவிங் ரிமைண்டர் 12 இன் each cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 12 நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் 2 கேசஸ்லையுமே என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ ஸ்டெப் 1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டூ கேசஸ்லையும் எடுத்து நான் கழிச்சு விட்டுக்கிறேன். ஓகேவா, என்னது 1 to 30யோட 12 மைனஸ் பண்ணிக்கிறேன். 1926ஓட 12 மைனஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ மைனஸ் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு மைனஸ் பண்ணால் 12 18 வந்துருமா இந்த இடத்துல. என்ன வரும்? 1914. தட் இஸ் 1218 1914 வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப்பு by Euclid's division algorithm. by Euclid's division algorithm அப்படின்னு போட்டுக்கிட்டு a is equal to bq plus r. நம்ம எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்? 194ஐயும் தட் இஸ் 1914ஐயும் 1218ஐயும் எடுத்துக்கணுமா. நான் ஷார்ட்டுக்காக 1914 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இது லாங்கஸ்ட் நம்பர் இதுதானே, பார்த்துக்கோங்க. லாங்கஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், HCF. ஓகேவா, லாங்கஸ்ட் நம்பர் இப்போ எவ்வளோ வரும்? 1914 இஸ் ஈக்குவல் டு பியில் என்ன வேல்யூ போடுவீங்க? ஸ்மாலஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 1 to 18. கியூவும் தெரியாது எனக்கு, ஆரும் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை டிவிஷன் பண்ணணும் இல்லையா. தட் இஸ் 1914 1218 என்ன பண்ணணும்? நான் டிவைட் பண்ணணும். அப்போ 1 டைம்ஸ் வருமா? ஓகேவா, 1914ல் 200, தட் இஸ் 1218 போச்சு அப்படின்னா 696. ஓகேவா, இது என்னது? காஷன், இது வந்து ரிமைண்டர். அப்போ நான் இந்த இடத்துல இதையும் 96, தட் இஸ் 696 போட்டுக்கிறேன். 696. ஆர் அப்படிங்கிற இடத்துல 0 வந்துருச்சா? கைஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஆர் வர இடத்துல 0 வர வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? எஸ், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, பியோட வேல்யூவில் வந்து நம்ம ஸ்மாலர் வேல்யூ போடுறோம். பியோட வேல்யூவில் இருக்கிறதா என்னது? ஹெச்சிஎஃப்ஆர்னு இருக்கும், ஹெச்சிஎஃப்ஆர் இருக்கும். ஓகேவா, ஏவோட வேல்யூவில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ வந்து இது 6த்லேயும் ரிப்பீட் பண்ணது தான். ஏன் இவங்க 7த்லேயும் இதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் ஹோம்ஒர்க் சம்ஸ்க்காக 7th சம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஓகே, அப்போ எதனால இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது புரியாது. அந்த காரணத்தினால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆர் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன வரணும்? 0 வரணும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன்? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கிளியராக இருக்கா? அப்போ ஆர் அப்படிங்கிற இடத்துல தட் இஸ் ரிமைண்டர் இடத்துல எனக்கு 0 வரல. ஸோ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி நான் அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா பேசிஸ்லேயே நான் எழுதணுமா? ஓகே, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு தட் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் இருக்க வரைக்கும் மறைச்சிக்கோங்க. இப்போ எது பெரிய நம்பர்? 1112. எது சின்ன நம்பர்? 696. கியூவும் எனக்கு ஆரும் தெரியாது. நான் என்ன பண்ணணும்? டிவிஷன் போடணும். பெரிய நம்பரை தூக்கி வெளியில் போடும், சின்ன நம்பரை பெரிய நம்பரை தூக்கி உள்ளே போட்டு சின்ன நம்பரை தூக்கி வெளியில் போட்டுருங்க. ஓகே, அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருமா? அப்போது 1218ல் 696 படிச்சுன்னா எவ்வளோ? 522. ஓகேவா, குவாஷன் ரிமைண்டர். quotient remainder r அப்படிங்கிற இடத்துல எனக்கு 0 வந்துருச்சா? வரல. அப்போ r is not equal to 0. So
திருப்பி நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஓகேவா? A is equal to BQ plus R. இதை மறைச்சிக்கோங்க. எது இதில் பெரிய நம்பர்? 696 is equal to 522. எது கண்டுபிடிக்கணும்? Qவையும் Rஐயும் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரத்துக்கு உள்ளே போடுங்க, சின்ன நம்பரத்துக்கு வெளில போடுங்க. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம் வருமா? 1 டைம் போட்டு மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 6ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 4. இங்கே 7, இங்கே 1. அப்போ 174. அகெயின் R is not equal to 0 இல்லையா? இப்போ நான் திருப்பி போடணும் இல்லையா? அப்போ A is equal to BQ plus R. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட்டுக்கு வரைக்கும் மறைச்சுங்க. அப்போ எது பெரிய நம்பர்? 522. சின்ன நம்பர் 174. எனக்கு Qவும் Rவும் தெரியாது இல்லையா? என்ன பண்ணுறேன், நான் பெரிய நம்பரத்துக்கு உள்ளே போடுறேன், சின்ன நம்பரத்துக்கு உள்ளே போகிறேன், சின்ன நம்பரத்துக்கு வெளியில் போடுறேன். ஓகேவா? இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வருமா? ஓகே, இப்போ 1 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1 into 174 174. ஓகே, நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும்? பேலன்ஸ், தட் இஸ் 0 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஓகே, ஆக்சுவலி 3 into 174 போட்டு பாருங்களேன், 522 வருதுல்ல. அப்போ நான் எதுக்கு இங்கே 1 டைம்ஸ் எடுத்துக்கிறேன், 3 டைம்ஸ் டேரக்ட் எடுத்துக்கிறேன். 522 522 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 0 வந்துடும் ஆன்சரு. ஓகேவா? அப்போது எனக்கு குவாஷன்ட் என்னது? 3, ரிமைண்டர் வந்து 0. R அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? therefore R is equal to 0. HCF is equal to Bல என்ன வேல்யூ இருக்கு? 174 இருக்கா? அந்த 174 நான் போட்டுறேன். ஓகே, இதில் எந்த வித டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.